மாதிரி உங்களுடைய சேமிப்புகளை திட்டமிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வருஷம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஸோ நம்மளுக்கு வருஷம் முழுவதும் வரக்கூடிய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல பண்டிகை நாட்கள்லயா இருக்கட்டும், அதுக்கு தேவையான பணங்களை எல்லாமே இப்படி நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா, வருஷம் முழுவதும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு எந்த கவலையுமே இல்லாம உங்களால இருக்க முடியும். ஸோ இந்த 4 விதமான சேமிப்புகளை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், ஸோ எப்படியெல்லாம் அதை மற்ற விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 4 விதமான சேமிப்பு முறைகளை அறிமுகப்படுத்த போகிறேன். இது எல்லாமே வருஷம் முழுவதும் உங்களை எப்போவுமே சேமிப்புக்குள்ளே நிலையாக வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வாங்க என்ன அப்படிங்கிறத வீடியோ மூலியமாக பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு குறிப்பிட்ட மணியை வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜார் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெளியே வந்து ஃபேமிலியாக அவுட்டிங் போகிறதுக்கு தனியாக சேவ் பண்ணுவோம், ஃபீஸ்க்காக நம்ம தனியாக சேவ் பண்ணுவோம், இப்படி சேவ் பண்ணுவோம் இல்லையா? இப்போது சேமிப்புகளை வகைப்படுத்துறதை விட நம்மளுடைய இன்கம்மை வகைப்படுத்திக்கிறதுக்கு போகிறோம். ஸோ இன்கம்மை எப்படியெல்லாம் வகைப்படுத்துறது மூலியமாக ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களுடைய ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ட்ரெஸ்க்காக நம்ம சேமிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ தீபாவளி, பொங்கல் வருது, இல்லை நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது, ரம்ஜானுக்காக எடுக்கும் போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லா ரிலீஜியன்லேயுமே ஒரு 4 ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட்காக நீங்கள் வருஷம் முழுவதும் சேமிக்கிறது மூலியமா அந்த வருஷத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக அவங்களால செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது பண பற்றாக்குறை வரும்போது நம்ம வெளியே கடன் வாங்குற மாதிரி, இல்லை அட்வான்ஸாக நம்ம ஏதாவது பேமெண்ட் வந்து வாங்கியோ நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் வெறும் 20 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறது மூலியமா அந்த ஒரு நாளை உங்கள் குழந்தைகளோட குடும்பத்தோட நல்லா சந்தோஷமாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ தினமும் நீங்கள் 20 ரூபாய் நீங்கள் இதுக்காக ட்ரெஸ்ஸுக்காகவே ஒரு அந்த ஃபங்க்ஷன்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இல்லை அந்த ஒரு நாளுக்கு ஆகக்கூடிய செலவுகளை சேமிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் 20 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 365 நாளுக்குமே நீங்கள் அதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா 7300 ரூபாய் உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும். இல்லை நான் அந்த ஒரு 1 மந்த்தை நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன், இந்த 1 மந்த்து ஜனவரி மந்த் போயிடுச்சு, ஸோ இதை நான் விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும், இல்லை நியூ இயர்க்காக தான் நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் எடுக்க போகிறேன், ஸோ அந்த டிசம்பர் மந்த்தை நான் கழிச்சிட்றேன், ஸோ மீதி இருக்கிற நாட்கள் மட்டும் சேமிக்கிறேன் அப்படின்னா 330 நாட்கள் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா 6600 ரூபாய் உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக வருஷம் முழுவதும் ரொம்பவே கம்மியான ஒரு குட்டி அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வாரம் முழுவதும் காய்கறி வாங்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா 20 ரூபாய் நீங்கள் மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னாவே அந்த ஒரு நாளாக ஹாப்பியாக உங்களால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முடியும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டிபி கிடைக்கும். அண்ட் ஓவர் டைம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா ஓடி டைமில் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும். இந்த பேமெண்ட்டை எல்லாமே உங்களுடைய இன்கம்லேருந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் பே வந்துட்டு மினிமமாக சொல்கிறேனே ஒரு 20,000 நீங்கள் வாங்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ஓடி பார்த்ததுக்காகவோ, இல்லை அப்படின்னா டிபி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவோ டிபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் வருது. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 21,000 கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த 1000-ஐ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண நாளை இதில் கன்சிடர் பண்ணாமல் அதை அப்படியே செப்பரேட்டடாக தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இது ரெகுலராக எப்போவும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த 20,000-ல் ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணிவிட்டு அந்த 1000 ருபீஸை உங்களுடைய கிட்ஸுக்கான பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நீங்கள் பர்டிகுலராக எடுத்து வைக்கலாம். இதை வந்துட்டு ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கும்போது மாறுபடும். இந்த டிபி அண்ட் ஓடி செய்யக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மாதம் உங்களுக்கு வேறுபடும். ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்கலாம், அதை விட கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் உங்ககிட்ட அமௌண்ட் சேருதோ அதை எல்லாமே உங்களுடைய குழந்தைகளுடைய பர்த்டேக்காக தனியாக செப்பரேட்டடாக வந்து எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஈஸியாக அவங்கள மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் அந்த சேலரி எடுத்து மொத்தமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சேமிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையாக சேரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும்.
அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனியில குறிப்பிட்ட வருஷங்கள் தொடர்ந்து நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் எல்லா கம்பெனிலயுமே பேசிக்கா ஒரு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. மினிமமா ஒரு ட்ரெஸ் கடையில வந்துட்டு நீங்க சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணீங்கன்னா கூட, மந்த்லி 500 இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா இயர்லி ட்வைஸ் அந்த மாரி வந்து இன்கிரிமெண்ட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய இன்கிரிமெண்ட்ட வந்துட்டு நீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு, ஒரு 1000ஓ இல்ல 4000ஓ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்கிரிமெண்ட் இருக்கோ, அந்த இன்கிரிமெண்ட்ட அப்படியே பேங்க்ல ஒரு எஃப்டியாவோ, ஆர்டி அக்கவுண்டாவோ நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஒரு எஃப்டில, ஆர்டில நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்துட்டு, ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அது அப்படியே ப்ராசஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மறுபடியும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும்போது, அத திருப்பியும் அதே அக்கவுண்ட்ல வந்துட்டு எஃப்டியாவோ, ஆர்டியாவோ நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் ஆல்ரெடி நீங்க அந்த 4000 எடுத்து நீங்க ஃபேமிலில ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது அப்படியே தான் உங்களுக்கு கன்டின்யூ ஆயிட்டு இருந்திருக்கும். பட் அந்த 4000க்கு 1 இயர்க்கு வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்க பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு ஆர்டி அக்கவுண்டாவோ, எஃப்டி அக்கவுண்டாவோ நீங்க மெயின்டெயின் பண்றது மூலியமா ரெகுலரா இப்போ நம்ம பண தேவைகள் வர வர சேலரி இன்கிரிமெண்ட் ஆக ஆக நம்மளுடைய தேவைகளையும் அதிகப்படுத்திட்டு தான் நம்ம போயிட்டு இருப்போம் எப்பவுமே. ஸோ அதே விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு அந்த ஒரு அமௌண்ட்ட ஒரு சேவிங்ஸ்க்காக எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கிறதுக்கு உங்களால முடியும். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வீட்ட கிளீன் பண்றீங்க. டீக்ளட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அவை எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு சேல் பண்றது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸ நீங்க சேவ் பண்ணலாம். லைக் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இப்ப நீங்க வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது பழைய ஸ்டவ் ஏதாவது இருக்கலாம். இல்ல மிக்ஸியினுடைய பார்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல நியூஸ் பேப்பர்ஸோ, புக்ஸோ உங்களுடைய கிட்ஸினுடைய பழைய புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இரும்பு ஐட்டம் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இடங்கள்ல இரும்பு எடை போடுற கடையில நீங்க வந்து குடுக்கும்போது, அதுல ஒரு குட்டி அமௌண்ட் கிடைச்சா கூட அத வந்து நீங்க வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ எப்படி கிராஃப்ட் ஐட்டமா மாத்துறது, எப்படி மணியா வந்து மாத்துறதுங்கிறத செப்பரேட் பண்ணி நீங்க பிரிச்சு, ஒரு குட்டி சேவிங்ஸ வந்து நீங்க உங்களுடைய வீட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு சைடு எல்லாமே இந்த பால் பேக்கெட் கவர் வந்து எப்பவுமே வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோ வந்து இத்தன ரூபா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. லைக் இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. மேக்ஸிமம் ஒரு கிலோ ஒரு ரூ. 10 ரூ. 20 அப்படின்னு எடுக்குறாங்கன்னா, அந்த மாரி வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்காகவே அம்மா வந்துட்டு பால் வந்து காய்ச்சணுமே அந்த கவர வந்து அலாசிட்டு காய வச்சு எடுத்து வைப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு நான் வந்து என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட அந்த ஹேபிட் வந்து நான் பார்த்திருந்தேன். ஸோ இன்னுமே இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் கரண்ட்ல இருக்கிற லொகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறையா இருக்கு. எனக்கு வந்து தெரிஞ்சது அந்த மில்க் கவர் மட்டும் தான். பட் இங்க இரும்பு அந்த பழைய பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து போடுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். நோட் புக் ஐட்டம்ஸ் எல்லாம். இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வில்லேஜ் சைடு வந்துட்டு தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா? அந்த மாரி ஐட்டமும் வாங்குறாங்க. தேங்காய் தொட்டிய வந்து அது ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக அத உடைச்சு அது ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருந்து ஒரு 10 கிலோ, 20 கிலோ அப்படின்னு சொல்லி குடுத்தோம் அப்படின்னா, அது கிலோக்கு இத்தன ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் நான் சேல் பண்ணல. பட் இப்படி ஒரு ஆப்ஷனல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்து தான் தெரிஞ்சது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க ஊருக்குள்ள வர்றவங்கள பார்க்கும்போது தான் ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த ஓல்டு சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கெட்டு, பிளாஸ்டிக் ஐட்டம், துணி அழுக்கு கூட போடுறது இந்த மாரி, அப்புறம் இந்த அலுமினிய பாத்திரங்கள் குடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே இங்க வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சாரீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து போய் ரீசைக்கிள் பண்ணி சேல் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. பட் இப்படியும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து வாங்குறவங்க வந்து இங்க வராங்க. ஸோ முடிக்காக பாத்திரமாவோ, பணமாவோ கொடுக்கறதுக்காக வர்றாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இது வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணி சௌரி முடி வந்து நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் இதெல்லாம் நான் எப்ப கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த கோயில்ல வந்து காணிக்கையா முடி குடுக்கும்போது அத வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்ப வந்துட்டு அத அவங்க வந்து வீட்டுக்கு வீடா வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதா தான் எனக்கு இங்க வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு ஊர் வந்து லொகேஷனுக்கு தகுந்த மாரி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பணமாக்கலாம், எந்தெந்த விஷயத்தை எல்லாம் வந்து மக்கள் கிட்ட இருந்து ஈஸியா கலெக்ட் பண்ணி அத ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிசினஸும் போயிட்டு இருக்கு. மக்களும் அதுக்கு தகுந்த மாரி மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு இங்க வந்து புதுசா இருந்தது. ஸோ நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் புதுசா நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல உங்க ஊர்ல ஏதாவது
ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, புக்ஸு, நோட் எல்லாத்தையுமே வந்து போடக்கூடிய அமௌண்ட்டை தனியாக நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 4 ஈஸியான வழிகள் மூலிமா சேமிக்கிறது மூலிமா அந்த வருஷத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஹாப்பியாக வந்து உங்களால் கொண்டு போக முடியும். சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை ஒரு டெபாசிட்டில் கொண்டு போய் எஃப்டியோ ஆர்டிஓவோ நீங்கள் போடும்போது உங்கள் கையில் அந்த பணம் வந்து செலவாகாமல் அது அப்படியே ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து அதை நீங்கள் எடுத்து ஒரு ஜுவல்லாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில் நான் இவ்வளோ வருஷம் வந்து நான் ஒர்க் பண்ணேன், அந்த இன்க்ரிமெண்ட்டில் சேவ் பண்ணி இந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன், இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.